அண்ணன் தம்பி 2 பேரும் வெட்டி மடிக்கிறானுங்க. போனா ஒண்ணு கிடையாதுங்க. அவங்க அப்பா அம்மா எதுவும் சம்பாதிச்சு வைக்கல. ஒரு காக்காணி நிலமும் 5 எருமாடும் தான். 5 எருமாடும் காக்காணி நிலத்தை பெரியவங்க கையில கொடுத்துட்டாங்க. 5 எருமாட்டே சின்னவங்க கையில கொடுத்துட்டாங்க. நிலத்தை பெரியவங்க கொடுத்துட்டாங்க. சின்னவங்க எருமாடை கொடுத்துட்டாங்க. பெரியவன் பயிர் வச்சானே நல்லா பயிர் விளைஞ்சு போச்சுங்க. இந்த சின்னமா எருமாடு போய் அந்த 5 மாடு போய் பயிரை மேய்ஞ்சிருச்சு. அண்ணங்காரனுக்கு போய் வந்து மாட்டை அடிச்சு காலை ஓடிச்சிட்டான். அந்த 5 எருமாடு கால் வந்து போய் கீழே. ஐயா கொஞ்சம் நீங்க கவனிச்சாலும் சரியாகும். காலை ஓட்டுட்டாங்க. அண்ணன் அடிக்கிறான்னு நேரடியா கொம்பு எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. அண்ணங்காரன் இல்ல. அவங்க அண்ணி ஒரு 5 மாசம் முழுவத எதிர வந்தது. இவன் போன வேகத்துல எட்டு வயிற்று மேல ஒட்டானே. இந்த 5 மாசம் கற்பனை கரைக்கு போச்சு. இவனுக்கும் அண்ணன் தம்பிக்கு என் மாட்டை காலை ஓட்டுன்னு இவங்க என் பொண்டாட்டி கற்பத்தி ஆண்டா கலக்கணும். இவங்க 2 பேரும் அடிச்சு வெளியில வருவான். 2 பேரும் கை போன கால் போன உடனே நான் எதிராக போனேன். சண்டை போடாதீங்க பெரியவங்க கூப்பிங்க. தம்பி மாடு தெரிஞ்சோ தெரியாது மேய்ஞ்சிடுச்சு. ஆட்டை ஓட்டு போயிட்டு அந்த 5 காலையும் 5 மாட்டு காலை ரெடி பண்ணி விட்டு போடக்கூடாது. நியாயமா சொல்லி சின்னவனை கூப்பிட்டாரு. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவோம். நீ வண்டி 8 ஓட்டினா கர்ப்பம் கலங்கி போச்சு. வண்டி 8 போய் நீ 5 மாசத்துக்கு முழுவா வெட்டி வெயில்ல போடும். எருமாட்ட காலை ஓட்டிட்டா அதை வந்து கட்டி கட்டி கர்ப்பிணி ஆயிட்டா பண்ணி அவளை போயிட்டு ஒரு மத்திய பிள்ளை கூட்டு போயிட்டு இதே மாதிரி 5 மாதம் கர்ப்பிணி ஒரு 5 காய் மாட்டு காலை ஒட்டா அவனை காலை ரெடி பண்ண இவன் கற்பத்தை கலந்து நீ கற்பத்தை போடக்கூடாது.
நானு ஊம்புல வேலை செஞ்சிருந்தேன். அப்படி என்ன பண்றாரு? நான் ஒரே ஆள் தான் வேலை செஞ்சிருந்தேன். ஏய், இவன் எங்க போனான்? ஏய், பார்த்தா உன்னை கேட்டாங்களே, நீ பதில் சொல்லு. அம்மாடா ஏன் பேச்சுக்கலாம் வராது. ஏய், மிச்சம் ஒருத்தன் சொன்னா எவ்வளோ போச்சுக்கண்ணா உண்மை சொல்றீங்க. என்ன பாச்சு என்னதுப்பா? எந்த பாப்பாரா அது? பத்துட்டு ஓக்கா சொன்னா அப்புறம் ஒக்கால சொல்றா அப்புறம்